பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நாம் கடந்த நாட்களில் எல்லாம் ஒரு 4-5-7 பாயிண்டில் நம்ம ஒன்று தியானிச்சோமே. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்கா? கழிஞ்ச வாரத்துக்கு முந்தின வர இப்போ சொல்லியிருந்தானே. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு தானே? ஸ்தோத்திரம். அதாவது ஏதேன் தோட்டத்தின் அனுபவம், ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த சத்தம், அதுபோல் சாக்ரிஃபைஸ், ஆசரிப்பு கூடாரம், தேவ ஆலயம், சபை, இதூடாக ஆண்டவர் பேசினார். கடைசியில் நம்ம சந்தித்தார். கடைசியில் நம்ம சந்திக்க போகிறது மத்திய ஆகாயம் என்று நாம் கடந்த நாளில் தியானித்தோம். ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கு அப்படி ஒரு இதில் இல்லை நான் எடுக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய மத்தியில் கொடுத்துருக்கிறதான ஒரு தேவ செய்தியுடையதான தலைப்பு, கர்த்தர் பார்க்கிற பார்வை. ஹவு காட் லுக்ஸ் த திங். ஆமென். மனுஷனாகிய நாம் பார்க்கிறது நம்முடைய அறிவுக்கு தக்கதாக. நமக்கு என்ன அனுபவம் உண்டு? மிஞ்சி போனால் ஒரு 60-70-80 வருஷத்தை அனுபவத்தோடு நாம் சில காரியங்களை பார்க்கல. ஆனால் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம உருவாக்கின கர்த்தர். அப்போ ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை குறித்து அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதுபோல் பார்ப்பார். எல்லாரும் ஒன்று கவனிங்க. எத்தனை பேருக்கு போர் அடிக்குது? ஆமாம், ஸ்தோத்திரம். இல்லை கவனிங்க. குயவன் களிமண்ணை எடுத்து தன்னுடைய மனதில் ஒரு பிளான் பண்ணியிருப்பான். அந்த பிளானை வெளியில், அதாவது அதை ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு மண் பாண்டவர் இல்லையா? அப்போ அவனுடைய மனசில் இருக்கிறது பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பொருளாகி வரும் பொழுது தெரியும். இப்போ நீங்கள் ஒரு வீடு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் போட்டு ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட உங்களுடைய ஐடியாவில் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா அவர் ஒரு சூப்பரான ஒரு படம் போட்டு நமக்கு தருவார். நம்மளும் கொஞ்சம் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி திருப்பி கொடுப்போம். எப்படியும் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு வீடை கட்டி கொடுப்பா. நாம் காசு கொடுக்கறதுனால, அவர் சும்மா கொடுக்கல, நம்ம காசு கொடுக்கறதுனால கட்டி கொடுப்பார். ஒன்று தெரியுமா? நம்ம மனசில் அதை பார்க்கறத விட அந்த சிவில் இன்ஜினியர் அதை பார்ப்பார். காரணம், அவர் பார்க்கறது போல நம்மளால் பார்க்க முடியாது. ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்குமே தவிர அவங்க பார்க்கறது போல பார்க்க முடியாது. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கறது போல நாம் பார்க்க முடியாது. மனுஷன் பார்க்கறது டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை குறித்து அல்லது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை குறித்து ஆண்டவருடையதான திட்டம், அவர் என்னை குறித்து எப்படி பார்க்கிறார் என்கிறத நம்ம அறிந்து நாம் தேவனை சேவிப்போமானால் நம்முடைய கவலைகளோ கஷ்டங்களோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளோ ஒன்றும் நம்ம என்ன செய்யாதுன்னா மனமடி வாக்காது. மாறாக நாம் கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி நாம் கடந்து சொல்லுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற வேலை வரும் பொழுது எல்லா காரியத்தையும் கச்சிதமாக முடிப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-7 வரை ஒரு ஆள் வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-7 வரை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லேஹியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு
காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலியிலிருந்து அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். போதும். இந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு பலமுறை தெரிந்தது. பலமுறை இதில் நம்ம செய்திகளை கேட்டிருக்கிறோம். நல்ல ஃபெமிலியரான ஒரு வேதம். இதில் இதோடைய 7வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் இந்த 6வது வசனத்தில், அவர்கள் வந்தபோது அவன் ஏலியை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான். இது யாரு? அதாவது சாமுவேல். நம்மளை விட ரொம்ப அறிவும் ஆண்டவருடையதான சத்தத்தை கேட்கிற அல்லது அனுபவம் உள்ளதான சாமுவேலே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஆண்டவருடையதான இருதயத்தில் இருக்கிறதை அவனுக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். அப்போ இவர் என்ன சொல்றாரு? அந்த ஏலியை பார்த்து, இவன் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணதுக்கு போகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். அப்போ அவர் என்ன பார்த்தாரு? அதாவது முகத்தை பார்த்து சரீர வளர்ச்சியை பார்த்து இவர் எடை போட்டார். இவர் என்னத்துக்கு தகுதியாக இருக்காரு? இவர் ராஜாவாக மாறுவதற்கு தகுதியாக இருக்கிறார் என்று சொல்லி அவரே ஃபிட்னஸ் கொடுத்துட்டார் இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்களேன், நீங்கள் மிலிட்ரி செலெக்ஷனுக்கு போனவங்களுக்கு தெரியும், போயிருந்தால் உங்களுக்கு தெரியும். அவங்களுடையதான இந்த ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருப்பாங்களே, இவ்வளோ ஹைட் இருக்கணும், உடல் வடிவம் இப்படி இருக்கணும், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ப்ரோட்டோகால் படி இருப்பாங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. எனிவே நமக்கு போனவங்களுக்கு தெரியும் அல்லது கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது எல்லா சிஸ்டத்திற்கும், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு வே இருக்குது. அவங்களுக்கு உலகத்துக்கு ஒரு ஞானம் உண்டு, உலகத்துக்கு ஒரு ஐடியாலஜி உண்டு, அதன்படி தான் காரியம் செய்யப்படும். இப்போ நீங்கள் இன்னைக்கு கூட நம்முடைய இந்தியாவுடைய 79வது என்னது சுதந்திர நாள், இண்டிபெண்டன்ஸ் டே 79வது. இதுக்கு முன்னே நம்ம நாட்டிலே நமக்கு சுதந்திரம் வேணுமா? அது ஒரு சிஸ்டம் பிடிச்சி அடக்கி வச்சுருந்தாங்க, விட்டுட்டு போனாங்க. எனிவே அது அப்படி இருக்கட்டும். இப்போது உலகத்துக்கு ஒரு சிஸ்டம் உண்டு, அல்லது உலக மக்களுக்கு ஒரு வே உண்டு, அவங்க வாழுகிறது அப்படி வாழ்வாங்க. ஆனால் தெய்வத்தை அறிந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆமென். உனக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு வேத பகுதி எடுங்க. எரேமியா 29வது அதிகாரத்துடையதான 11வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அதாவது நம்ம பிளான் பண்ணியிருக்கிற அல்லது நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அதே வகையில் கர்த்தரும் நம்மை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் அவருக்கு தெரியும். அது தீமைக்கானதல்ல,
நன்மைக்கான. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இதுல இந்த சாமுவேல் பார்த்தது ஹைட்டு வெயிட்டு, அதாவது பர்சனாலிட்டியை பார்த்தார். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கல. ஆண்டவர் எதை பார்த்தார் தெரியுமா? இருதயத்தை பார்த்தார். இந்த இருதயத்தை பார்த்த ஆண்டவருக்கு யாரை செலக்ட் பண்ண முடியல? எலியா அவை செலக்ட் பண்ண முடியல. மாறாக நீங்கள் இந்த ஸ்டோரியை படிக்கும் பொழுது அவங்களுக்கு 8 பிள்ளைங்க இருந்தாங்க. 7 பேரையும் அங்கே கொண்டு வரப்பட்டது. 7 பேரும் வந்தார்கள். இந்த 7 பேரும் வந்த பிற்பாடு 7 பேர் என்ன இல்லை, செலக்டடு கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு உதாரணம் இதாக கேட்கலாம், இன்னும் ஆண்டவரே 7 பேருக்கு இல்லைன்னா இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஈசாவும் சரிதான், அவங்க சாமுவேலும் சரிதான், அவர்கள் எல்லாரும் புரிந்து வைத்தது வேற ஒன்று. அப்போ தான் கேட்குறாரு, உன் பிள்ளை இவ்வளோதானா? அப்போ தான் கடைசியில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாரு? யாரு? ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த அந்த ஆடு மேய்ப்பனுக்கு ஒரு குவாலிட்டியை பாருங்க, பார்க்கலாம். அதனுடையதான 12வது வசனத்தை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சரி, நான் பார்க்கட்டு. ஆண்டவரும் ஜுஜிபி செலக்ட் பண்றாரு. பார்த்தீங்கல்ல, ஏதோ ஆண்டவர் நம்ம சில டைமில் சொல்லுவோம், ஏழையாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அல்லது உதவாக்கரையாக இருந்த உதவாக்கரை இருக்கக்கூடாது. ஆமென். அது மாறணும். ஏழையாக இருக்குன்னா மரியாதைக்கு வேலை செஞ்சு படித்து ஹார்ட்ஷிப் எடுத்து அடுத்த லெவலுக்கு வரணும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஆண்டவரை செலக்ட் பண்ணுறது ஞாஞ்சான எடுக்கிறது நினைக்கக்கூடாது. கர்த்தர் செலக்ட் பண்ணுறதும் அவனுக்கும் குவாலிட்டி இருந்து. ஆனால் என்ன இல்லைன்னா, அவங்க அழைத்து முன் நிறுத்துகிற அளவில் அவங்க ஏதோ ஒன்று கண்டது இவன்கிட்ட இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது அவங்க கண்டதில் என்ன ஒன்று இவன்கிட்ட இல்லை, ஆனால் இவனும் குவாலிட்டியில் குறைஞ்சவன் கிடையாது. அப்படி தானே? உன்னோட அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அதாவது இந்த ஏலியை குறித்து என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஏலியை பார்த்த உடனே கர்த்தரை அபிஷேகம் பண்ண இவன் தான் ஆகுமென்றார். ஓகே, அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். அப்போ அவனும் கரெக்டாக தானே பார்த்தான், ஆண்டவரும் கரெக்டாக தான் பார்த்தார். ஓகே, இப்போ பர்சனாலிட்டியில் ஏதோ நம்ம வச்சுருக்கிறோம், குள்ளனை வச்சுருக்கோம் தாவீதை. அப்படி எங்கே எழுதிருக்கிறா குள்ளனை தாவீது இருக்கான்ட்டு? ஒரு மிலிட்ரியில் அவன் செலக்ட் பண்ணப்படனா குள்ளனை எடுக்க முடியாது. ஹி வாஸ் அ ஹேண்ட்ஸம் காய். ஆமென். ஒரு அதாவது தன்னுடைய ஆடை பிடிக்க வந்த கரடியையும் சிங்கத்தையும் கிழித்தறியணும்னா அவன் சாதாரண ஞோஞ்சான நினச்சிருக்கிறீங்க. ஹி வாஸ் அ ஹேண்ட்ஸம் காய், பவர்ஃபுல் பர்சன். நீங்கள் பாருங்களேன் அவன் எப்படிப்பட்டான்னு தெரியும். 18வது வசனம் சொல்லுது பாருங்களேன். அதாவது 16, 18 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேர்ந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். நான் கேட்கட்டு, இது ஒரு நாளில் மாறுச்சா? இது ஒரு நாளில் மாறு. ஆக்சுவலி தாவீதுக்கு குவாலிட்டி இதெல்லாம் தான். ஆமென். ஆனால் என்ன இல்லை, ஹி வாஸ் நாட் செலக்டட். எதனால் தெரியுமா? ஈவன் சாமுவேலுக்கு கூட குவாலிட்டி கண்டுபிடிக்க தெரியல. ஈசாவுக்கு கூட என்ன செய்ய முடியல? குவாலிட்டி கண்டுபிடிக்க முடியல. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாக உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ உங்கள் சொந்தங்களோ யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்னை யாரும் பார்க்கல, தயவு செய்து பார்க்காம இருக்கிறதுக்கு நல்லது. பார்க்க வேண்டிய கண் பார்த்தா நாம் போக வேண்டிய தூரம் போவோம்.
எங்கேயாவது போய் லாக் ஆகிருந்தோன்னு வச்சுங்களேன், அங்கே இருந்துடும். அதனால் என்னை கேட்குற அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாயிடும். நான் அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தா, இப்போ நம்ம எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற டைமில், காலேஜ் படிக்கிற டைமில் எல்லாம் நம்ம அப்பா மாரை, நம்ம அண்ணன் மாரை எல்லாம் பார்த்து கூட உள்ள சகோதரங்க சொல்லுவாங்க, இவனை வேறு வேலை இல்லை, இந்த அப்பனுக்கு வேறு வேலை இல்லை, இந்த அம்மா சும்மா பேக்கில் சுற்றிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இன்னும் என்ன யோசிச்சு பாருங்க, அந்த அப்பனும் அந்த அம்மையும் அந்த அண்ணன் இருந்ததுனால தான் நம்ம என்ன ஆனோம்? அவங்கள விட மேன்மையான. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாங்க. ஏன்னா நமக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேல்யூ கொடுக்க தெரியல. ஏன்னா அவங்க நமக்கு எளிமையாக இருந்தாங்க. அப்போது அவங்க நம்மளை பார்த்தது போல நம்ம பார்க்கல, அல்லது அன்னைக்கு நமக்கு அறிவில்லை, அதில் புரிதல் இல்லை. அப்போ அன்பான தேவஜனமே, நாம் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பாதைகள் எதுவாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற ஏதொரு காரியமும் அது தீன்மைக்கானதல்ல, அது நன்மைக்கானது தான். ஈவன் திண்மையாக இருந்தால் கூட அதை நன்மையாக மாற்றுகிற தெய்வம். ஆமென். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா அவரையே சார்ந்திருக்கணும். நம்ம இன்னைக்கு பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிச்சோம். நீங்கள் எத்தனை பேர் அதை புரிஞ்சிங்கன்னு தெரியல. அந்த கடைசி பாடலை நம்ம பாடலாம், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. நம்ம எல்லாம் நம்மளை எத்தனை பேர் திட்டியிருக்கிறாங்க, நம்மளை எத்தனை பேர் அவமானமாக பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஏன்னா நம்ம அப்படி தான் காட்டணும். ஆனால் அதுக்கு காரணம் ஒன்று உண்டா இருந்துச்சு. நம்ம அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு ஒரு காரணம் உண்டா இருந்து, அந்த காரணம் அவங்களுக்கு தெரியல, அந்த காரணம் கர்த்தருக்கு தெரியுமா இருக்கு. ஆமாம் வேலை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சில நேரத்தில் நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணப்பட்டோம், நஷ்டப்பட்டோம், ரிஜெக்ட் பண்ணப்பட்டோம், அப்படி தானே? அப்போது நமக்கு என்ன ஆண்டவர், நான் தான் நல்லா தான் படிச்சிருக்கிறேனே, நல்லா தான் மார்க் எடுத்திருக்கிறேனே, என்ன ஒன்றும் கிடைக்கல. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்மளை புரிந்து கொள்வதற்கு சச்ச பீப்புளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் மட்டும்தான் நம்மளை புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகார் தன்னுடையதான கனவுனால, நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, கனவுனால துரத்தி விடப்பட்டார். சாராளுக்கும் புரியல, ஆபிரகாமுக்கும் புரியல. ஆனால் என்னை காண்கிற கர்த்தர் என்று சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆகாருடையதான ஏக்கத்தையும் வேதனையையும் யாரு கண்டது? கர்த்தர் கண்டார். என்னை கேட்குற அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு, நம்மை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு. இந்த வேத பகுதியில் நம்ம வாசித்தது போல ஏலியை விட குவாலிட்டியில் குறைஞ்சவன் நல்ல தாவீது. ஆனால் அவங்க பார்த்த விதம் டிஃப்ரெண்ட். அவனுக்குள்ள இல்லாதது என்னன்றது சரியா பைபிளில் போடலை. என்னவா இருந்திருக்கும்? நல்ல முன்ன வந்து பேசியிருக்க மாட்டான், எடுக்க சொடுக்கா இருந்திருக்க மாட்டான். ஆனால் திருப்பி பார்த்தா இதெல்லாம் அவன்கிட்ட இருந்திருக்குது. சரித்திரத்தில் தாவீதுடையதான லைஃப்பை பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் இருந்திருக்குது. என்னமோ ஒன்று மனுஷன் பார்க்கிறத, அதை அவன் எதிர்பார்த்தத தாவீதிடத்தில் இல்லாமல் இருந்ததுனால செஞ்சது என்ன தெரியுமா? அவன் செலக்ட் பண்ணப்படலை. அன்பான தேவச்சனமே, சம்பவித்ததுக்கு நேர மாற நமக்கு அந்த வேதத்தில் நமக்கு தெரியுமே. சரி, ஒன்று ரெண்டு ஒரு ஆண்டவர் பார்க்கிறது எப்படி என்கிறத மட்டும் வேதத்தில் ஒன்று காமிச்சு நான் ஜெபிக்கும்படியாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 10ஆம் அதிகாரத்துடையதான 38 வாசிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். எல்லாரும் ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நான் சொன்னது கரம் தட்டுறது, சவுண்டு கேட்கறது போல ஓசை உள்ள கைத்தான். உன்னோட போடுவோமா?
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாம் வரும்போது காதில் ஆண்டவருக்கு வசனம் கேட்காது, அதனால தான் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறது. சரியா கவனிங்க. இப்போ நம்ம முதல்ல ஒரு ஆளை பார்த்தோம், யாருன்னா தாவீது. அண்ணனை போல தாவீது இல்லாமல் இல்லை, நான் அவங்க பார்க்கல. எனிவே ஆண்டவர் டிஃப்ரெண்டாக பார்த்தார். இதில் அக்கா தங்கச்சி குடும்பத்துக்குள்ள, ஓகே, குடும்பத்துக்குள்ள நடக்கிற சம்பவம். இயேசு கிறிஸ்துடையதான ரொம்ப, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த பொழுது மிகவும் பிரியமான குடும்பங்களில் சில குடும்பங்கள், அதில் ஒரு ஃபேமிலி, அடிக்கடி அந்த ஃபேமிலியில் போகிறது கர்த்தருடைய வழக்கமாக இருந்தது. ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க பாருங்க. இப்போ இந்த மார்த்தாளுடையதான பிரச்சனை என்ன தெரியுமா? மார்த்தாளுக்கு பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம், நம்ம என்ன செய்வோம், எப்படி இருப்போம் அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் முடியாததை நினைச்சு வருத்தப்படுகிற ஒரு கூட்டம். ரஞ்சனி சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? ஆமாம். யாரு முடியாததை நினைச்சு வருத்தப்படுகிற கூட்டம். இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது இல்லையா? 2 மாதம் நல்ல ஜாலியாக வீட்டில் இருந்தாங்க, இன்னும் எப்படி ஸ்கூலுக்கு போகிறது? அப்படி தானே, நம்ம அப்படி தான். வெக்கேஷன் முடிச்சு வரும்போது இன்னும் எப்படி டியூட்டி பார்க்குறது அப்படி நினைக்கிறது உண்டு இல்லை? அதாவது அப்படி நினைக்கிறதுனால போகாமல் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம வருந்துகிறதுனால அதை செய்யாமல் இருக்க முடியுமா? முடியாது. பாருங்க, ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம் நம்ம லைஃப்பில் இருக்கா இல்லையா? ஆண்டவர் அதை பார்க்குறாரா? ஐயோ ஆண்டவரே, நான் காலையில் விடிய காலம் 3 மணிக்கு எழும்பி 6 மணிக்கு உள்ள 3 மணிக்கூரில் வீட்டுக்கு தேவை நல்ல சாப்பாடு பண்ணுறேன், இவங்க எல்லாம் நல்லா படுத்து தூங்குறாங்க. யார் சொன்ன அவங்கள்ட்ட தூங்காமல் வேலை செய்யுது? யார் சொன்ன? நீங்கள் தூங்கிட்டு வேலை செஞ்சால் போதுமே. தாய் குலங்கள்லாம் நம்மளை பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் பேசினா சரியில்லைன்னு. அதுதான் உண்மை. ஆமேன். சரி, எனிவே கவனிங்க. அதாவது நம்ம நம்ம டே டு டே லைஃப்பில் காரியங்களை செய்கிறோம், பட் நம்ம போட்டு சிந்திக்கிறது. பிள்ளைகளுக்கு என்ன படிக்க வைக்கிறது? 12th முடிக்கட்டுமே, அப்படி தானே? இல்லை இப்போவே நம்ம காசு சேர்த்தாதான் முடியும். சரி, சேர்ப்பதில் என்ன டென்ஷன்? ஒன்று கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது, எத்தனை ஜுவல்ஸ் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, வீடு எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையா? சும்மா போட்டு நம்ம கவலைப்பட்டு 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 பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, பிள்ளைகளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நாளை எங்கே போகிறது, எனக்கு ஹெல்த்துச்சுன்னா எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் போடலாம்? ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ போனகன் கிறிஸ்டின் தானே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தானே, நான் தான் உன்னுடையதான எஜமான். ஹல்லேலூயா. நான் அறியாத ஒன்றும் உன் வாழ்க்கையில் நடக்காது. அது எதுவானாலும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் நம்ம குடும்பத்திலேயோ நம்ம வாழ்க்கையிலேயோ நடக்காது. ஆமாவா இல்லையா? அதனால தான் பைபிள் சொல்லுது, தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ அவள் மறந்தாலும். நீங்கள் நம்ம பிள்ளைங்க நம்ம ப்ரெசன்ஸில் இருக்கும்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க இப்படி பார்க்குறோமே, கொஞ்சம் நேரம் நம்ம காணல, நம்ம என்ன செய்கிறோம்? அப்போது ஆற்றால் நாமே அதை செய்வோமானால் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்ன செய்வார்? நம்மளை கேர் பண்ணுவாரா, கேர் பண்ண மாட்டாரா? ஆமாவா இல்லையா? அப்போ பாருங்க, இங்கே இந்த மார்த்தாள் என்ன செய்ய தெரியுமா? அதாவது மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை என்னை விட்டு விடுகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? இவ என்ன நினைச்சா, அதாவது மார்த்தாள் நினைச்சது என்னன்னா, ஆண்டவர் வந்து மரியாதை கூப்பிட்டு வச்சு, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உன் அக்கா எவ்வளோ வேலை செய்கிறா, நீ என்ன இப்படி இருக்கேன்னு அக்காளாக இருக்குன்னு நான் சொல்கிறது இன்னும் நினச்சிருக்கோன்னா, ஒருவேளை ஏறு நினைச்சது மார்த்தாள் நினைச்சது. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக காரியத்தை முடிச்சிட்டாரு. மார்த்தாளே, நீ வேண்டாத காரியத்தை நினச்சி தலையை குழப்புற, அவளுக்கு அது தேவையே இல்லை. ஆமேன். அவளுக்கு தேவையான நேரத்தில் ஆண்டவர் அவளுக்கு கொடுப்பார்.
அவ என்ன செய்யறா தெரியுமா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்ப இப்ப மார்த்தா என்ன தெரிந்து கொள்ளல? அவள்கிட்ட இப்ப என்ன பங்கு இருக்கு? இருக்கிறதெல்லாம் பொல்லாத பங்கு. நாளைக்கு என்ன சாப்பாடு, பிள்ளைகளுக்கு ஃபீஸு, கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை கொடுத்தவரு பேத்திக்கு என்ன செய்யணும், பேரனுக்கு என்ன செய்யணும் கூட யோசிக்கிறாங்க. அதனால டோன்ட் திங்க் மோர். உங்களால் முடியாது, நம்மளால் முடியாது. எதுக்குங்க அது? நம்ம நினைக்கிறோம் யாராவது நமக்காக வக்காலத்து வந்து பேசுவாங்க, நம்மளை என்னமோ என்கரேஜ் பண்ணுவாங்க. நோபடி கேன் டூ இட். எதுக்கு டென்ஷன்? எதுக்கு டென்ஷன்? நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு இந்த மாதிரி போட்டு நம்ம மனசில் படுறோம்? அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு 3-4 பாட்டை பாடி கொஞ்சம் வசனத்தில் எடுத்து வாசித்து, கர்த்தாவே நீர் என்னை ரட்சித்தீர் அல்லவா, என் கூட தானே இருக்கிறீங்க. நம்ம தான் பாட்டு பாடணுமோ, நிழல் போல என் வாழ் வருபவரே வாராரா இல்லையா? அது நீங்கள் நினைச்சாலும் இல்லாமட்டா அவங்க கூட தான் இருக்க. நம்முடைய நிழலை எப்படி நமக்கு மாற்ற முடியாதோ அதுபோல போனகன் கிறிஸ்டினான தேவ பிள்ளைய உங்களுக்கு கர்த்தரை மாற்ற முடியாது. ஆமே, அவர் கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இப்போ இந்த மரியாள் நினைச்சதா நடந்துச்சு. ஆண்டவர் இந்த மரியாளை ஃபூலிஷ் ஆக்கலையா? ஆக்கினாரா இல்லையா? சாமுவேலை போல. சாமுவேல் என்ன பர்சனாலிட்டி, ஏலி என்ன உருவம். ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ மனுஷன் பார்க்கறது போல பார்க்குற, நான் மனுஷன் பார்க்கறது போல பார்க்கல. அவன் யார்? ஏலியை விட்டுருந்தா அவன் சவுலோட கூட்டு சேர்ந்து நாடை நாசம் ஆகுவான். அதனால் அவனுக்குள்ள என்னுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஓகே, அப்போ தேசத்தை குறித்தான ஒரு என்ன சொல்லுது, அவனுக்கு ஒரு தேசத்தை குறித்தான ஒரு பக்தி உண்டு, ஒரு வைராக்கியம் உண்டு, தெய்வ பக்தி உண்டு. அதனால் தேசத்தை நல்லா நடத்துவான். அதனால் அந்த ஏலிக்கிட்ட கொடுக்காம அவன் கூட்டு கட்சி சேர்ந்துடுவான். அதனால் என்ன செய்வோம்? தாவீது. ஆண்டவருக்கு தெரியும். இந்த மார்த்தாளும் மரியாளும் கதையில் வீட்டுக்குள்ளே வந்து ஆண்டவர் என்ன செய்யலை? மார்த்தாளுக்கு சப்போர்ட்டாக பேசலை, மாறாக கண்டிக்கிறார். நீ எதுக்கு போட்டு கவலைப்படுற? கவலைப்படாத. ஒன்னே ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத தேவ பிரசன்னத்தை நீங்கள் எல்லா நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தொடரணும். ஆமேன். நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்ட முடியுமா? கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் குறைக்க முடியுமா? கவலைப்படுகிறதுனால ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் முடியாது. நான் நம்ம இந்த கோவிடு வந்த டைமில் எல்லோரும் கவனிக்க பார்க்கலாம். நாங்கள் டியூட்டி முடிஞ்சு வந்துட்டு இருக்கிற டைமில் தான் ஏர்போர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஆள் சொன்னார், ஐயோ இப்போ என்ன செய்கிறது? நான் கேட்டேன், அடைச்சிட்டேன்ல, உங்களுக்கு திறக்க முடியுமா? அவன் அடைச்சான், உங்களுக்கு திறக்க முடியுமா? என்றாக முடியுமா? பின்ன எதுக்கு அதை குறித்து யோசிக்கிறிய? அவன் எப்போ திறப்பான்னு அப்போ போவோம். அது முடியுமா? பக்கத்தில் போக முடியுமா? ஏன் ரோட்டில் இறங்கி விட்டானா? ஜன்னல் வழியாக தானே பார்த்தோம், எங்கிற ஒரு ஈச்சை கூட இல்லையே. அப்போ நமக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் அவரை நோக்கி பார்க்க தான் முடியும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் ஒன்றும் வெட்கப்படலை. மனுஷனை பார்த்தவன் எல்லாம் வெட்கப்பட்டான், சூழ்நிலைகளை பார்த்தவன் வெட்கப்பட்டான். அப்போ உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டாங்க. அவன் நான் கொள்ளையடிச்சானா? அவன் ஒன்றும் செய்யலை. ஆண்டவரை ஊழியத்தை செஞ்சான். அதுக்கு என்ன செஞ்சான்? பிடிச்சி உள்ளே போட்டான். இந்த இப்போ என்ன செய்ய முடியும்? ஜெயிலை நமக்கு உடைக்க முடியுமா? முடியாது. அவங்க 2 சேர்ந்து கர்த்தரை பாட ஆரம்பிக்க தொடங்கினாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தா, இப்படி பாடுறவனை உள்ளே போட முடியுமா? வெளியில் கடந்து தேவையில்லாத பாடுறவன் எல்லாம் பிடிச்சி உள்ளே விடுறதை விட இவன் கர்த்தருக்காக பாடுகிறவன், இவன் வெளியே வந்தால் ஏதாவது நடக்கும்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சார்? வெளியே கொண்டு வந்தார். அப்போ பாருங்க, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறி போன உடனே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அந்த அத்தாரிட்டியில் பேசணும். நீர் அறியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது.
நீர் அனுமதிக்காம நான் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதனால இந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா போட்டு என்ன செஞ்சிடாத, கவலைப்படாத. ஒன்னே ஒன்று, அவன் என் பாதத்தில் அமர்ந்து நான் சொல்லுகிறத கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற, அது மட்டும் போதும். நீ அதை செஞ்சா போதும், அடுத்தது வரும். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், அதில் 1-16 வரை நீங்கள் வீட்டில் படிங்க. அதில் 10-14 வாசிங்க பார்க்கலாம். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிகம் கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றார். போதும், கவனிங்க. இந்த ஸ்டோரியை நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும். அதாவது 20ஆம் அதிகாரத்தில் டைம் எடுத்து நீங்கள் வாசிங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவங்க என்ன நினச்சாங்க, யார் வேலை செஞ்சவங்க, நீங்கள் நல்லா கவனிச்சிடுங்க. நம்ம வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் சில ஆட்கள் வேலை செய்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதோ இவங்க தான் கம்பெனி ஓனர் மாதிரி வேலை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியும் நிறைய ஆட்கள். இவங்க நினச்சா கம்பெனி வளரும்னு நினைப்பாங்க. என்ன ஓட்டம் ஓடுவாங்க தெரியுமா? ஏதோ கம்பெனியில் எல்லாம் இவங்க தான் சாதிக்கிறது மாதிரி எல்லாம் செய்யணும். கடைசியில் அவங்களாலே எஜமான இவங்க துரத்த விடப்படுவோம். எனக்கு நிறைய ஆளுகள் நான் பார்த்துருக்கேன். ஓகே, இங்கே என்ன சம்பவிக்குதுன்னா, இவங்க என்ன நினச்சிட்டாங்க, எப்படி இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது 2வது வசனத்தில், அதாவது 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையில் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி. எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன்று யாரு? நல்லா சொல்லுங்க, எவ்வளவு? 1 பணம். 2வது யாரு? நியாயமானபடி. அடுத்து மறுபடியும் 9ஆம் மணி வேளையில் அவன் போய் அப்படி செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீ பகல் முழுவதும் இங்கே நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றான். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தியவர்கள் தொடங்கி முந்தினர் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார். நீங்கள் இது ரொம்ப சிம்பிளாக 1 பணம் இன்னும் சொன்னாலும், நீங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறீங்களா? எக்ரிமெண்ட் நம்ம தான் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. கட்டையாக எழுதி வச்சுருக்கோம். நானே இங்கே டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணுற டைமில் ஒரு புக்கே இருக்குது. அங்கே பண்ணு இங்கே பண்ணுன்னா நம்ம ஒன்றும் கேட்குறது கிடையாது, எல்லாம் பண்ணிட்டு போனோம். அது என்னன்னு தெரியுமா? அது படித்து பார்த்தா தெரியும். நான் ஒன்றை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நான் இல்லாமல் உனக்கு போக முடியாது, நிறைய இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்படி தான். நீங்கள் அந்த லோனு, பேங்க் லோனுக்கு எழுதுவீங்களே, யாராவது படித்து பார்த்துருக்குறீங்களா? படித்து பார்த்தா உங்களுக்கு தோணாது லோன் எடுக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் போட்டிருப்பான். நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது, நமக்கு தேவை துட்டு. எனவே இப்போ எக்ரிமெண்ட் பண்ணும்போ 1 பணத்துக்கு இதெல்லாம் போட்டாச்சு. அதாவது கடைசியில் இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க என்ன தெரியுமா? ஓ, நம்ம எஜமான நல்ல எஜமானே, நம்ம கேட்குறத விட நல்லா தருவார், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினச்சேன். அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, வேலை செய்கிற இடத்துல எப்படி வேலை செய்யணும் தெரியுமா? நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறது போல உண்மையாய் வேலை செய்யணும். வேஷம் போடக்கூடாது. நீங்கள் நம்ம இன்னைக்கு செய்கிற எந்த வேலையை உண்மையும் உத்தமமாக செய்கிற ஒரு ஆள் இந்த உலகத்தில் நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க. வேலையை உண்மையாக செய்கிறவன் நீசனுக்கு முன்பதாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். நாம் கனப்படுத்தப்படுவோம், கௌரவிக்கப்படுவோம், ஒரு நாள் மாறாது. ஆனால் வேலையில் உழப்புறாங்க இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்.
வேலைக்கு ஒழுங்காக போகிறது கிடையாது, கூட உள்ளவங்கள்ட்ட சண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. எக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்கான், இவ்வளோ தருவானா, ஓகே கிடைக்குதா, பின்ன எதுக்கு வேலை. எனக்கு ஒரு நாள் சம்பவிச்சு. நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டைமில் எங்களுக்கு அந்த டைமில் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 5 டேஸாக டியூட்டி கொடுப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பேன். அப்போது எனக்கு என்னோடய ஃபோர்மை எனக்கு கொஞ்சம் அதிகம் காசு கொடுப்பார். அது என்னத்துக்கு கொடுத்தாருன்னா, அங்கே இருக்கிற எல்லாரை விட மேக்ஸிமம் அதிகம் வேலை என்கிட்ட வாங்குவேன். இப்போ நான் அது கணக்கு பார்க்குறது கிடையாது. ஒரு வேளை நான் டியூட்டிக்கு அந்த பார்ட் டைம் இல்லாமல் இருந்தேன், ஒரு டைம் போகாமல் இருந்தாலும் அது போட்டிருக்கும், சேலரி ரொம்ப வருமா இருக்கும். என்கிட்ட அந்த ஆள் வேலை வாங்குறது கணக்கு பார்த்து வாங்க மாட்டார், அதிகமாக வேலை வாங்குவார். எல்லாரை விட அதிகமாக வேலை கொடுப்பார். அவர் சொல்கிறது, நீ நின்னா எனக்கு வலது கை மாறிப்பார், நீ நின்று அப்படி. தட் மீன்ஸ் அவருக்கு மனசில் இருந்திருக்கு அப்படி. அப்போ ஒரு நாளைக்கு இப்படி சொன்ன ஒரு மனுஷன்கிட்ட நான் ஒரு நாள் போய் கேட்டுட்டேன். இவனு எல்லாம் சேர்ந்து என்னட்ட பேசி விட்டுட்டாங்க, நீ போய் கேளு எப்படின்னு. எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு 2 டேஸுக்கு சேலரி எக்ஸ்ட்ரா போட்டுட்டார். இதை தெரிய வந்துச்சு. என்னட்ட சொன்னான்னு நீ போய் கேளு அப்படின்னு. நானும் போய் கேட்டேன். அவர் என்ன இப்படி பார்த்தார். தி வெரி டே ஐ ஸ்டாப். என்ன பார்த்தாரு தெரியுமா, யோ இதெல்லாம் உன் வேலையா, நீ இதை விட எவ்வளோ அதிகம் வாங்கியிருக்க, அதானே அதுக்கு பார்வைக்கு ஆயிடுது. எனக்கு அன்னைக்கு தெரியல. சரி, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம செய்கிற அளவுக்கல்ல நமக்கு அவங்க வேலை கொடுக்குறது. இந்த எஜமான பாருங்களேன், வேலைக்கு அமர்த்தும் பொழுது இவன் யார் தெரியுமா சொன்னான், அதாவது சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியங்களை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து முந்தினவர்கள் தொடங்கி, அதாவது பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடுண்டா. இப்போது இவங்க 3ஆம் மணி வேலை வந்தாலும் 11ஆம் மணி வேலை வந்தாலும் இந்த எஜமான் வேலையை பார்க்குறான். பார்த்துட்டு சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒன்றே கூட. நல்ல எஜமானா கெட்ட எஜமானனா, நல்ல எஜமானனா கெட்ட எஜமானனா, நல்லவர் தானே. நீங்கள் வேலை செய்கிறது கூலி கிடச்சிருக்கு இல்லையா, நம்ம ஃபோர்மேனை கொடுத்த மாதிரி வேலை செஞ்சதுனால அவங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணப்பட்டோம் இல்லையா. ஆனால் ஒருத்தன் வந்துட்டு ஏன் அவங்களுக்கு அதிகம் கொடுத்திய, யோ உன்கிட்ட நான் சொன்னதில் குறைச்சிருக்கிறேண்ணே, குறைச்சிருக்கா. அப்போ இங்கே என்ன தெரியுமா, மனுஷன் பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா. என்னுடைய சேலரி, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய காரியம், நம்ம பார்க்குற ஒரு பார்வை இல்லையா. இந்த பார்வை கர்த்தர் பார்க்கிறதே அல்ல. நம்ம என்ன செய்யணுமா, டூ யுவர் டியூட்டி ப்ராப்பர்லி. நம்முடைய கைக்கு எது நேரிடுவதோ அதை செய்யுங்க, முழு மனதோடு செய்யுங்க. அதை நன்மையாக்குறவர் கர்த்தர். ஏதோ நம்ம ஒரு பிளான் பண்ணுறது மாதிரி அல்ல கர்த்தர் பார்க்கறது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அறிவுக்கு தக்கதாக, ஞானத்துக்கு தக்கதாக நம்ம ஆண்டவரை சேவிக்கணும். தட் இஸ் ட்ரூ. அது வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கணும். பட் நன்மையை அவர் தருவார். பாருங்க, நம்முடைய வேலை, நம்முடைய உழைப்பிலையோ நம்ம எதுலையோ நாம் கர்த்தருக்கென்று செய்தால், நான் என்னுடைய மனசில் வச்சிருக்கிற ஒரு பிளான் எப்பொழுதுமே என்னுடைய லா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல எனக்கு ஒன்று லா வச்சிருக்கிறேன். அந்த லா என்ன தெரியுமா, நான் வேலை செய்கிறது, நான் வேலை செய்கிற அது ஊழியமாக இருக்கட்டும், உலக பிரகாரம் வேலையாக இருக்கட்டும், அந்த வேலைக்கு நான் ஒரு சேலரி நிச்சயிப்பேன். எனக்கு நான் வச்சிருக்க ஒரு சேலரி உண்டு. நீங்கள் என்ன எப்படி முட்டாளம் நினைக்காதீங்க, நான் வச்சிருக்க ஒரு இது உண்டு. இப்போ நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இங்கே டியூஷன் எடுக்கிற ஆட்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு டியூஷன் எடுக்கிற ஆட்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு டேலண்ட்டுக்கு அவங்க வச்சுருக்கிற ஒரு வேல்யூ. ஆனால் அதே வகையில் எல்லாரும் அதை செய்கிறாங்களா, இல்லை, அது அவங்களுக்கு வேல்யூ. நீங்கள் பாருங்கள், நல்ல டியூஷன் எடுக்கிறவங்கள்ட்ட கூட்டம் கூட்டமாக போகுது. பிள்ளைகளை பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்கு பிள்ளைகளை படித்து கொடுக்கணும். ஏன், அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்து அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அதுபோல் நான் வச்சுருக்கிறது நம்மகிட்ட கர்த்தர் தந்திருக்கிற, அது உலகமானாலும் ஆத்மீகமானாலும் இதுதான், இதுக்கு இவ்வளோ வேல்யூ. அப்போ எங்கே செய்யணும் தெரியுமா, உண்மையும் உத்தமமாக செய்யணும். மற்றவங்க நமக்கு கமாண்டி பண்ணுறது மாதிரி அல்ல, அவங்க அளக்கிற அளவில் அல்ல, அதை நம்மளும் அளக்கணும். நம்ம உண்மையை செய்கிறோமா, உண்மையை வேலைக்கு போகிறோமா, சிக்கில்லாமையும் சிக்கிலி விடுக்கிறோமா. எத்தனை பேருக்கு புரியுது, சிக்னஸ் இல்லாமையும் சிக்கிலி விடுக்கிறோமா. எல்லாருக்கும் போகிறோமா, கேள்வியாக இருக்குது. வேலையில் டைமுக்கு போகிறோமா,
நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்கிறோமா, இதெல்லாம் வேணும். ஈவன் ஊழியத்திலையும் எல்லா இடத்துலையும் அந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம கீப் பண்ணுறோமா. ஒருவேளை உலகம் பார்க்காம இருக்கும். இந்த 3ஆம் மணி நேரத்தில் போனவனும் 11ஆம் மணி நேரத்தில் போனவன் கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா, அவன் கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்தில் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சான், குயிக்காக செஞ்சான், மற்றவங்கள போல இல்லை, உண்மையாக செஞ்சான். எஜமான் பார்த்தான், மிஞ்சி கொண்டான், கூட எல்லாருக்கும் நார்மலாக. ஆனால் நேரமாக செஞ்சவன், நாங்கள் காலையிலேருந்தே செய்கிறோம், நாங்கள் 5 வருஷமாக செய்கிறோம், எங்களுக்கு தான் சம்பளம் கூட்டலை. அதுதான் உலக சிஸ்டம். ஆமென். நான் ஒன்று சொல்கிறேன் அன்பான தேவஜனமே, இந்த உலகத்தில் 2 பிரின்சிபலை நீங்கள் மறக்கிறது. நாம் எதை செஞ்சாலும், குமாரி சிஸ்டர் பிரைஸ்லோ கவனிங்க, நாம் எதை செஞ்சாலும் தேவன் மகிமைப்படும்பையா செய்யணும். நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து கர்த்தர் என்ன செய்யணும் தெரியுமா? பரவாயில்ல, வெல்டன், என்ன சூப்பராக செய்கிறான், என்ன உண்மையாக செய்கிறான்னு கர்த்தர் பார்க்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். முதல்ல அவருக்கு மகிமையாக இருக்கணும். அடுத்து நம்மளை மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிற அவங்க எஜமான்களை நம்ம திருப்திப்படுத்துகிறது போல உண்மையாக செய்யணும், மனுஷனுக்கு பிரயோஜனமாக செய்யணும். சண்டை பிடிக்கக்கூடாது, கேஸ் போடுவேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம காரியமே கிடையாது. யாரை நம்ம எதுக்க போகிறோம்? நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் செய்வார். எனக்கு தெரியுது அனைவருக்கு அது பிடிச்சதான்னு தெரியல, பட் இதுதான் இல்லை கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில். இப்போ என்ன சம்பவிக்குதுன்னா, இந்த எஜமானன் எல்லாருக்கும் சரியாக கொடுக்குறான். ஆமென். ஒன்று கரங்களை தட்டுங்க போகலாம். ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிற பிரகாரமாகவோ அல்லது உலகம் பார்க்கிற பிரகாரமாக அல்ல தேவன் பார்க்கிறது. தேவன் பார்க்கறது டிஃப்ரெண்டாக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் தம்முடைய கிருபையினால கர்த்தர் தருகிறார். ஒன்று கூட கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 1-4 வரை. லூக்கா 21. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கும் உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். சரி, போதும். நீங்க அதாவது ஆண்டவருக்கு கண் எங்க வந்து தெரியுமா? காணிக்கப்பட்டி இருந்த இடத்துல வந்துச்சு. நான் சொல்லட்டா, காணிக்கப்பட்டி எல்லாம் ஆண்டவர் பார்த்தது எல்லா மனுஷன் இருதயத்தை பார்த்தார். எல்லாருக்கும் மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தார். இந்த ஏழை விதவை அதில் 2 காசு போடுகிறதை கண்டு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம தான் காணிக்கை எப்படி போடுறோம், அப்படி எல்லாம் சுருட்டி யாருன்னு தெரியாமல் அப்படி போடுவோம். தப்புன்னு சொல்லலை, அது உங்கள் எல்லாருடைய விருப்பம். டூ இட், நோ ப்ராப்ளம். நான் அதை பற்றி சொல்லவே வரல. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்தார். இப்போ நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் அல்லது சேரிட்டி பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு வசனம் எடுக்க பார்க்கலாம். லூக்கால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அந்த எடுக்க பார்க்கலாம். 10வது வசனம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து. சரி, போதும். இந்த மேட்டர் தெரியல. இந்த கொர்நலியு எப்படிப்பட்ட ஆளா இருந்தாரு? நல்ல தான தர்மங்களை செய்கிற ஒரு மனுஷன். யாராவது அந்த லோக்கல் ஒரு ஆள் வந்து, இல்லை சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார்னு சேக்கன் பண்ணாங்களா? இல்லை, கர்த்தர் பார்த்தார். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் வலது கை செய்கிறத இடது கை, நான் சொல்கிறேங்க அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செய்யுது. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு நன்மை செஞ்சால் அந்த ஆளும் நீங்களும் தான் தெரியணும். நீ 3வது ஒரு ஆளுக்கு அந்த ஆளை சொன்னாலும் பிரச்சனை, நம்ம சொன்னாலும் பிரச்சனை, பின்ன பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்.
ஏன் அது செஞ்சான், இவன் செஞ்சான், பிடிச்சான், அடுத்தான், அப்படி மொத்தமாக குழம்பு. பைபிள் எவ்வளோ ப்ரூஃப் தெரியுமா? ஒரு கை செய்கிறது அப்படிதான். இது என்ன தெரியுமா? இந்த ஆலயத்தில் இவர் இந்த நபருக்காக இன்னதை கொடுத்தாருன்னு சொல்லலைன்னா செக்ரட்டரிக்கு ஜாபு போச்சு. சில சபையில் பாஸ்டர் சொல்லலைன்னா பாஸ்டருக்கு வேலையும் போச்சு. அது சிஸ்டம், உலக சிஸ்டம் இல்லையா? அப்போ இந்த தர்மப்பட்டிய பக்கத்தில் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? மற்றவங்க எல்லாம் பரிபூரணத்திலிருந்து கொடுத்தாங்க, பரிபூரணத்திலிருந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஏழை தாயோ தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தார். இந்த கொர்நேலியும் அப்படிதான், அவன் இல்லாததை கொடுக்கல, இருந்தே தான் கொடுத்தான். நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் யாரை பார்க்குறாரு தெரியுமா? இருதயபூர்வமாக, உற்சாகமாக, உண்மையாக, உத்தமமாக யார் கர்த்தரை சேவிக்கிறாங்க, யார் ஆண்டவருக்காக இருக்கு, ஏது உலகத்தில் வேஷம் போடாமல் ரியலாக இருக்கிறாங்க, அவங்கள கர்த்தர் பார்க்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் அவங்களெல்லாம் கர்த்தர் பார்க்கல. நோ, அது ராங். நம்ம அந்தரங்கத்தில் செய்கிற நன்மையானாலும் காரியங்களானாலும் நம்ம வெளியில் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆகவே இந்த நாளில் நம்முடைய பார்வை, நம்முடைய செயலும் மனுஷன் பார்க்கிறவனு நினைக்காம கர்த்தர் பார்க்கிறவனோன்னு செய்யணும். ஆமென். என்னிடத்தில் கர்த்தர் என்ன தந்திருக்கிறார், நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன நன்மை தந்திருக்கிறாரு, என்னென்ன என்கிட்ட இருக்குது, அவர் செஞ்சிருக்கிற எல்லா நன்மைகளை. நீங்கள் 103 சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த. ஏன் அவர் ஆத்துமாவை பார்த்து சொல்ல தெரியுமா? டேய் அப்படிதான் சொல்றாரு, தயவு செய்து பெருமை ஆகிறார், ப்ரௌட் ஆகாத. யூ ஆல்வேஸ் சே டு காட் தேங்க் யூ லார்ட், உமக்கு நன்றின்னு நான் சொல்லணும். அது எப்பொழுதும் இம்பார்ட்டன்டான காரியம். இந்த நேச்சர் சொன்னது போல என்னுடைய பலத்தினால் முடிஞ்சது. ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய தயவு, கர்த்தாவே இது செஞ்சீங்கன்னு மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் வருகிற யாவரையும் கர்த்தர் கைவிடுகிறவர் இல்லை. தாவீது அப்படிதான் வந்தார். ஆமென். நம்ம பார்த்தோமே, மார்த்தாளுகை வீட்டில் அதான் பிரச்சனை. கவலைப்படலை மரியாள், ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்தாள். இந்த காணிக்கப்பட்ட தாயும் ஆண்டவர் பாப்பாரன்னு கொடுக்கல, உண்மையா ஆண்டவரை சேவிச்சதுடைய அடையாளம். ஆமென். வேலைக்காரன் வேலை செஞ்சானே, எஜமானன் கொடுத்தானே கணக்கு பார்த்து, வேலைக்காரனை பார்த்தான், சூப்பராக கணக்கு கொடுத்தான், கொடு, உண்மையா வேலை செஞ்சிருக்கிறான், டூ இட், கணக்கு பார்க்காத. அப்போ உலகம் பார்க்கிறது போல கர்த்தர் நம்மை பார்க்கல. நாமும் அப்படிதான். அக்கார்டிங் தி ஸ்கிரிப்சர்ல கர்த்தர் வேத வசனத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதுபோல வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது சகோதரருடைய மத்தியில் யோசேப்பை கனப்படுத்தினார், சகோதரருடைய மத்தியில் ஆண்டவர் தாவீதை கனப்படுத்தினார், சமூகத்தில் தானியேலை கனப்படுத்தினார். இதெல்லாம் எப்படி வந்து தெரியுமா? அவங்க இன்சைடில் இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யலை, இதெல்லாம் எனக்கு வேணும்னு செய்யலை. பட் அவங்க தேவ சமூகத்தில் உண்மையாய் கர்த்தரை சேவித்தார்கள், தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்தார்கள். வெளியில வெறும் வேஷத்தை அவங்க எதிர்பார்க்கல, பட் கர்த்தரை உண்மையாய் முழு மனதோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். தேவனுக்கு முன்பதாக உண்மையா இருந்தாங்க. சம்பவித்தன தெரியுமா? அவர்களை கர்த்தர் வெளி உலகத்துக்கு காட்டினார். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை உலகம் நம்மளை பார்த்து என்ன வேணும்னு சொல்லட்டும், ஆமென், அவர்கள் என்ன வேணும்னு சொல்லட்டும், நோ ப்ராப்ளம். பட் உங்க இருதயமும் கர்த்தரும் இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்குது? நம்ம வாயில ப்ரௌடா பேசுறோமா, இல்லை நம்ம ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்கிறோமா? ஆமென். செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? உண்மையாய் கர்த்தரை சேவிக்கணும். எல்லாரும் எளிமையாக இருப்போமா? எல்லாரும் எளிமையாக இருப்போம்.